இதுக்கு வந்து லிக்விட் ஊற்றணும் அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடியே வாழைத்தார் போட்டாக்க அதை வந்து பெருசுப்படுத்திக்கிறாப்புல வாழைத்தார் குரோத் நல்லா இருக்குங்கிறதுக்காக அதுக்கு 2 மருந்து கொடுத்தாங்க. அந்த குரோத்துக்காக அபிமான்ங்கிற ஒரு லிக்விடும் FL77ங்கிற இன்னொரு லிக்விடும் கொடுத்தாங்க. அது உபயோகப்படுத்தினதில் வாழைத்தாரெலாம் நல்லா பெருசாகவும் நல்லாவும் இருந்தது. அதுதான் இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அந்த அபிமான்ங்கிற மருந்தை வந்து வேருக்கு 1 லிட்டருக்கு 20 ml கணக்கில் கலந்து தூருக்கு ஊற்றி விட்டுட்டு, அடுத்து FL77ங்கிற மருந்தை தாருக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டோம். தாரெல்லாம் நல்லா பெருசாக வர ஆரம்பிச்சிடுச்சு. வணக்கம், நான் ரத்னகுமார். தஞ்சாவூர் மாவட்டம் குருங்கலூர் வட்டாரத்தில் உள்ள கூடலூர் கிராமத்தில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் பனியன் கம்பெனி அருண் ஸ்போர்ட்ஸ் வேர் என்ற பனியன் கம்பெனியும் நடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த கிராமத்தில் உள்ள இடத்த சுத்தம் பண்ணி சரி செய்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஏக்கர் நிலம். இதை சரி செய்து வாழை, தேக்கு மற்றும் தென்னம்பிள்ளைகள் போட்டிருக்கிறேன். இதில் வாழை தான் இப்போது பிரதானமாக போட்டிருக்கிறேன். இதை வந்து சாதாரணமாக இந்த விவசாய நிலத்தை எல்லாம் யாராலும் சீர்திருத்தம் பண்ண முடியாது. நானாக முயற்சி செய்து இதை பண்ணியிருக்கேன். இதில் வந்து வாழை போட்டதுனால ஃபேஸ்புக்கில் வந்து இந்த APKS என்ற ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் கம்பெனியோட ஆடு பார்த்துட்டு அவங்களிடம் கேட்டதில் அவங்க வந்து எனக்கு இதுக்கு வந்து லிக்விட் ஊற்றணும் அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடியே வாழைத்தார் போட்டாக்க அதை வந்து பெருசுப்படுத்திக்கிறாப்புல வாழைத்தார் குரோத் நல்லா இருக்குங்கிறதுக்காக அதுக்கு 2 மருந்து கொடுத்தாங்க. அந்த குரோத்துக்காக அபிமான்ங்கிற ஒரு லிக்விடும் FL77ங்கிற இன்னொரு லிக்விடும் கொடுத்தாங்க. அது உபயோகப்படுத்தினதில் வாழைத்தாரெலாம் நல்லா பெருசாகவும் நல்லாவும் இருந்தது. அதுதான் இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ அடுத்தது ஒரு 2 ஏக்கரில் வாழை போட்டதை அதுக்கு இந்த மருந்து அபிமான்ங்கிற மருந்தை ஊற்றிருக்கேன், லிக்விடை ஊற்றிருக்கிறேன். இன்னும் திருப்பி அதையே வாங்கி உபயோகப்படுத்தணும். வாழைக்கொல்லையை களை எடுத்துட்ட பிறகு உபயோகப்படுத்தலான்னு இருக்கேன். இந்த பூமியை மாற்றினதுக்கு பிறகு எல்லாமே கெமிக்கலாகவே ஃபெர்டிலைசர் போடாமல் எல்லாமே மாட்டு சாணம், ஆட்டு எரு இதையே பயன்படுத்தி தான் இதில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் இந்த ஆர்கானிக்ஸ் உரத்தை வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அந்த அபிமான்ங்கிற மருந்தை வந்து வேருக்கு ஒரு 20 ml கணக்கில் 1 லிட்டருக்கு 20 ml கணக்கில் கலந்து தூருக்கு ஊற்றி விட்டுட்டு, அடுத்து FL77ங்கிற மருந்தை தாருக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டோம். தாரெல்லாம் நல்லா பெருசாக வர ஆரம்பிச்சிடுச்சு. அது ரிசல்ட்டு உடனே தெரிஞ்சது. தார் பெருசாக வந்தது. இந்த கீழே வேரில் ஊற்றுனது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். பூமியில் சத்து இல்லை, இப்போ தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாழைத்தாருக்கு உள்ள மருந்து FL77ங்கிறது உண்மையிலே நல்ல மருந்து. நாங்கள் ஸ்ப்ரே பண்ண தாரெல்லாம் நல்லா பெருசாக தார் மொத தள்ளினதுக்கு பிறகு ஸ்ப்ரே பண்ண அது நல்லா பெருசாக வர ஆரம்பிச்சிட்டு அது நல்ல மருந்து. இப்போ இந்த 2000 வாழைக்குமே அதை தான் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். என் பேர் கருணாகரங்க. நான் சார் தோட்டத்தில் வேலை பார்க்குறேங்க. இந்த ப்ரேயர் பண்ணுற வாழைக்கு ப்ரேயர் பண்ணுற மருந்து கொடுத்தாங்க. அதை அடித்து நல்லபடியாக எங்களுக்கு தார் வளமாக இருக்குது. தாரில் ஊக்கமாக நல்லா காய் முழிப்பாக அதிகமாக மகசூல் கொடுத்துச்சு. பின்னாடி இந்த வாழை அழுகிருச்சுங்க. தார் ஊக்கமாக சரியில்லாமல் பாடிட்டோம். முன்னாடி உள்ள வாழை வந்து சார் கொடுத்தாங்க, பூக்கும் தருணத்தில் அடித்தோம். அது இப்போ நல்லா சிறப்பாக நல்லா காய் ஊக்கமாக இருந்துச்சு. இப்போ இந்த வாழைக்கு வந்து நாங்கள் சார் கொடுத்த மருந்து தான் பயன்படுத்துகிறோம்.